தமிழகத்திலே தீண்டாமை இருக்கக்கூடாது என்ற அளவிலே பல்வேறு போராட்டங்களை நடத்தி அனைத்து மக்களையும் தேவாலயங்களிலே அழைத்து கொண்டு போன ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், அந்த தலைவருக்கு மரியாதை இல்லாமல் செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நினைப்பது? நாம் எல்லா விதத்திலுமே ஒரு செயல்பாடு அடைந்து விட்டோம், நம் தண்ணீர் கண்டு விட்டோம், நம்முடைய நாடு எல்லாவற்றிலுமே முன்னிலையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆட்சியிலே கூட்டணி தலைவர் அவர்களை இந்த அளவுக்கு ஒரு அசிங்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரிக்கு என்ன அளவில் தைரியம் இருக்கும்? யார் அவர் பின்னால் இருக்கிறார்கள்? அன்பர்களே, கடந்த வாரத்திலே நடந்த அந்த மடப்புறம் கோயிலிலே ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை மாண்புமிகு முதல்வர்கள் அந்த மாவட்ட அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்தார்கள். மாவட்ட காவல் அதிகாரி தூக்கி அடிக்கப்பட்டார். அந்த அளவுக்கு செயல்படக்கூடிய இந்த ஆட்சி ஏன் எங்கள் தலைவரை அவமானப்படுத்திய போது யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த அளவுக்கு பெரியவர்களா, இல்லை அவர்களை பார்த்து இந்த அரசாங்கம் மிரளுகிறதா? எங்களால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த அளவிலே எந்த விதமான போக்குகளை அந்தந்த நேரங்களிலே நடத்துகிறார்கள் என்பதும் எங்களுக்கு புரியவில்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் மாண்புமிகு தலைமை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரே வேண்டுகோள், அந்த அதிகாரியை நீங்கள் வேலை நீக்கம் செய்ய வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்ன என்பதை ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். அதை ஏதோ மந்திரி போனார், செல்வ பெருந்தகையை பார்த்து விட்டார் என்று சொல்வதெல்லாம் அவருக்கு இருக்க சம்பந்தம் அல்ல. இது மக்களிடையே மக்களை பற்றி தூண்டிவிட்டிருக்கின்ற ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இன்னும் ஒரு 15 நாட்களிலே இதற்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த ஆட்சித்தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிலை முன்ன எங்களுடைய இயக்கத் தோழர்களும் அவர்களை சார்ந்த நண்பர்களும் ஒரு மாபெரும் காந்திய வழியிலே நடக்கக்கூடிய நாங்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வின் இறுதியிலே எங்களுடைய தலைவர் அந்த அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு சென்று எங்களுடைய குறையை மனுவாக கொடுப்பார் சொல்றாரு. இதுல செயலே இல்லைங்க. படு மோசமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்திற்கு வர வேண்டுமா? சமூக நீதியை பற்றி பேசுகின்ற இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி, இதை கண்டிக்கின்ற திராணியற்ற ஆளுங்கட்சியா இருந்தான்னா எதிர்கட்சியா இருந்தான்னா எல்லாருக்குமே சமூக நீதி அப்ளிகபிள். தீண்டாமையை ஒழிச்சிட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தீண்டாமை தலை நிமிர்ந்து ஆடுகிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட ஜாதி என்பதால் இதை செய்யலாமா? ஆலய பிரவேசத்திலே அருமை தலைவர் கர்மவீரர் விருதுநகர் சிவகாமி அம்மை ஈண்டெடுத்த செல்வம் தன்னலத்திற்காக வாழாமல் பிறநலத்திற்காக வாழ்ந்து மறைந்தவர். யாரெல்லாம் ஏழைகளுக்காக கண்ணீர் சிந்துகின்றார்களோ அவர்கள்தான் என் தலைவர்கள் என்று சொன்ன அந்த மாபெரும் தலைவன் காமராஜர் அவர்கள் கக்கனை மதுரை கோயிலிலே ஆலய பிரவேசத்திற்கு விடவில்லை என்பதற்காக அந்த கோயிலையே புறக்கணித்தவர் நம்முடைய அருமை தலைவர் காமராஜர்.